life is in this town, and I ain't going down. You think that I am crazy? எல்லாரும் கவனிங்க, இன்னைக்கு 10 மணிக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்னு டீச்சர் சொல்லியிருக்காங்க. நம்ம டீச்சர் வந்து ட்ரெஸ் பச்சைக்க மாட்டாங்க, வேற ஒரு டீச்சர் தான் வந்து நமக்கு எக்ஸாம் வைக்க போறாங்க. அதனால யாருமே தயவு செஞ்சு பிட் அடிக்காதீங்க. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, வேகமா ப்ரிப்பேர் ஆகுங்க. பெல் அடிச்சிருச்சு, இப்ப சார் வந்துருவாங்க, எல்லாரும் அமைதியா இருங்க, பேசாதீங்க. Good morning, sir. எல்லார்கிட்டயும் எக்ஸாம்க்கான பொருட்கள் இருக்குதா? Yes, sir. எல்லா பொருளுமே இருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா நாங்க எழுதுவோம். இல்ல நீங்க இப்பலாம் எழுதக்கூடாது. கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க எழுதியே ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? என்கிட்ட கேட்காம யாருமே எழுதக்கூடாது. எல்லாரும் எழுத ஆரம்பிங்க. எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். யாருமே பிட் அடிக்க கூடாது. கீழே எங்கேயாவது பிட்டு இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாக்குறோம். இவங்கள நம்பவே முடியாதுப்பா. சரி, ஒரு ரவுண்ட்ஸ் போவோம். தமிழ் நல்லாதான் எழுதுறான். ஆமா, இந்த கிளாஸ்ல யார் ஃபர்ஸ்டா இருப்பாங்க? எனக்கு என்னமோ இங்க எல்லாத்தையும் பார்த்தாலே மக்கு பிள்ளை மாதிரிதான் தெரியுது. எப்படியாவது பாஸ் ஆயிடுவாங்க. ஆமா, இது தலையா இது பஞ்சு முட்டாயா இப்படி இருக்குது? நமக்கு என்ன, எல்லாரும் பாஸ் ஆயிட்டு நமக்கு போதும் பாங்க, நமக்கு தான் வேணும். இன்னும் தம்பி நம்மளே பாக்குறோம். சார், எனக்கு வயிறு வலிக்கு. சார், எனக்கு தலைவலிக்கு. வாட்? வயிறு வலியா? தலைவலியா? இது என்ன வீடு நினைச்சியா? நான் உங்க டீச்சர் மாதிரி கிடையாது. என்ன ஏமாத்தவே முடியாது. இது பப்ளிக் எக்ஸாம்டா. நீ எழுதாம எங்கேயுமே போக முடியாது. புரியுதா தம்பி? ஆமால, நான் மறந்துட்டேன் சார். யாராவது பிட்டடிக்காங்களா? யாராவது பிட்டடிக்காங்களா? இந்த சாரை யாராலும் ஏமாத்த முடியாது. இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியுமா? 4வது கேட்டா ஆன்சர் சொல்லுடா ப்ளீஸ். எனக்குலாம் தெரியாதுப்பா அந்த கேள்விக்கு ஆன்சரே. நானே அந்த கேள்வி எழுதாம இடத்த தான் விட்டு வச்சிருக்கேன். என்ன பண்றான்? தைரியமான ஆடாம எழுத மாட்டான். வாடா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கிளாஸ்லயே பப்ளிக் எக்ஸாம்லயே பட்ட பகல்லையே என் கண்ணு முன்னாடி நீ பிட்டடிப்ப? ஏன் உனக்கு இவ்வளவு தைரியம்? வெளியே போடா. நானா வைய வெறுக்கு திண்டுக்கல்லி என் கிளாஸ்ல நீ பிட்டடிக்க? ஏன்னா அவ்வளவு பெரிய மெண்டல் தானா? வெளியே போடா. சார், நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணும் பிட்டடிக்கல சார். நம்ம யாரா பிட்டடிச்சா? அதோ அவதான் சார் என்கிட்ட ஆன்சர் கேட்டா கேள்விக்கு. மாட்டி கொடுத்துட்டானே சார். அது வந்து நான் பிட்டலாம் அடிக்க. என்ன வந்து போயின்னு நான் அவகிட்டே போய் கேட்டுக்க. நீ சொல்லுமா, யார் பிட் அடிச்சான்னு நீ உண்மையை சொல்லு. அவன் பிட் அடிச்சானா இல்ல இவன் பிட் அடிச்சானா? உண்மையை சொல்றியா இல்ல நீ சேர்ந்து வெளியே போ? சார், அது இவதான் சார் அவதான் அவன்கிட்ட. ஐயோ, அவதான் சார். சார், நான் சுத்தி பத்தி சொல்லாம சொல்லிட்டேன் சார். இவன் சார் என்ன மன்னிச்சு எப்படியா விட்டுருங்க சார். நான் எக்ஸாம் எழுதணும் சார், நான் பாஸ் ஆகணும் சார். ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு தான். அதே மாதிரி உனக்கும் ஒரு சூடு தான் நினைக்கிறேன். இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். நீ வாழ்நாள் பிட்டே அடிக்க கூடாது. எல்லாரும் கவனிங்க, உங்களுக்கான கொடுத்த டைம் வந்து இப்பொழுது முடிஞ்சிருச்சு. யாருமே எழுதக்கூடாது. எல்லாருமே பென்சில் எல்லாம் ஓரமா வச்சிருங்க. நீங்க உங்க பேப்பர் எல்லாம் என் ஸ்டாஃப் ரூம்க்கு வரிசையா கொடுத்துடுங்க. எல்லாருமே பின் அடிச்சுட்டு அவங்க பேரை எழுதிக்கோங்க. அவங்க கிளாஸ் ரூம் எழுதிக்கோங்க. Thank you, sir. My life is in this